வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால், தமிழ் ஸ்ரீ பாரப வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை இன்னைக்கு நம்ம பார்க்கறது கும்பராசிக்காரர் அன்பர்களுக்கு. இந்த கும்பராசிக்காரர் அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு வருடம், தமிழ் வருடம், ஆங்கில வருட பிறப்புகளில் பார்த்துட்டிங்கன்னா 9 கிரகங்கள் இருந்தாலும் அந்த வருடத்துடைய ஒரு பலன்களை நிர்ணயம் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா 4 வருட கிரகங்களாகும். ஒன்று சனி பகவான், 2வது குரு பகவான், 3வது 4வது ராகுகேது பகவான். இவங்க இந்த 4 கிரகங்களை மையமாக வச்சு தான் இந்த வருஷத்துடைய பலன்களை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணலைங்க. அப்போ இந்த 4 கிரகங்களில் பார்க்கறது என்னென்னா, கும்பராசிக்காரர்களுக்கு முதல்ல குரு பகவான். இந்த குரு பகவானாகப்பட்டது போன ஒரு வருஷமாகவே உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருந்தார். அப்போ 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு யோகங்கள் ஒன்றும் கொடுக்க கிடையாதுங்க. என்ன காரணம்னா, பகை வீடுகளில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு பாதகமான இடத்துல உட்காரும்போது குரு பகவானால் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சினதுலேயே பெரிய முன்னேற்றங்கள் ஒன்றும் கொடுக்கலைங்க. அப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாகப்பட்டது. கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு குரு பகவான் உச்சமடைகிறார். அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சாலும் கூட அது மறைவே கிடையாது. ஏன்னா உச்சபலத்தில் தான் குரு உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு கும்பராசிக்கு 2-11 அதிபதிகளில் 6ஆம் இடத்துல இருந்து உச்சமடைகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை, தொழில், பொருளாதாரங்கள், முன்னேற்றங்கள் அத்தனையுமே இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக தான் இருக்குங்க. அப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டது 3 பார்வைகள் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வைங்கிறது பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக. அப்போ இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள், சமுதாயத்தில் ஒரு பதவி, அந்தஸ்து, புகழ் இதுகெல்லாம் தேடி தரக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த கும்பராசிக்காரர் அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஆகப்பட்டது நடக்க போகுதுங்க. மற்றொரு பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானகம். அப்போ விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பார்த்துட்டிங்கன்னா சுபயோக விரயங்கள், மண்மனை சொத்துக்கள், அசையாத பொருட்கள், காடுகரை விருத்திகள் மாதிரி ஒரு சுபயோகமான திருமண காரியங்கள் இதெல்லாம் தேடித்தரக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு இருக்குதுங்க. மற்றொரு பார்வையாகப்பட்டது கும்பராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் கும்பராசிக்கு 7.5 சனியில் குடும்ப சனி நடக்குதுங்க. அப்போ இந்த குடும்ப சனி பகவானவே குரு பார்க்கறதுனால பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் சனி பகவானுடைய பாதிப்புகள் குடும்ப சனி, தனச்சனிப்பாங்க. அப்போ குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை எல்லாம் போன 4-5 மாதமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பொருளாதார முடக்கங்கள்லாம் இருந்திருக்கணும். இப்போ இந்த குரு பயிற்சி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு குடும்பத்தையும் தனத்தையும் பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. குடும்பத்தில் அந்த பொருளாதார சிரமங்கள் எல்லாம் விலகி ஒரு பொருளாதார சுபேட்சணங்களாகப்பட்டது குரு பார்வை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால சுபயோகங்கள் கொடுக்கக்கூடிய யோகமாக தான் இருக்குங்க. மற்றொரு கிரகமான சனி பகவானாகப்பட்டது பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்கு இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்குங்க. இந்த 7.5 சனியில் குடும்ப சனி இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த குரு பார்வை இருக்கிறதுனால சனி பகவானால பெரிய ஒரு கெடுதல் கார்த்திகை 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி வரைக்கும் பெரிய ஒரு பாதிப்புகள்லாம் கிடையாது. அதே போல் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடங்கிறது மனை, வண்டி, வாகனங்கள், தன்னுடைய தாயார், இவங்கெல்லாம் 4ஆம் இடம். இப்போ பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீடு வாசல் பராமரிப்பு வேலைகளும் மண்ணுமனை கட்டக்கூடிய ஒரு பாக்கியமெல்லாம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பார்க்கறனால இந்த வருஷத்தில் அமையுதுங்க. அதே போல் ஐப்பசி 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த குருவுடைய ஒரு பார்வையாகப்பட்டது குடும்ப சனி பகவானை பார்க்கறதுனால பெரிய ஒரு குற்றங்களாகப்பட்டது உங்கள் ராசி பாதிக்காதுங்க. மற்றொரு பார்வையாகப்பட்டது சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தோல்வி, அவமானங்கள், பிரச்சனைகள் இதுகளெல்லாம் உங்களோட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் அமையுதுங்க. மற்றொரு பார்வையாகப்பட்டது சனி பகவான் 10ஆம் பார்வையாகப்பட்டது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார்.
அப்போ இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தை வந்து பார்த்து குரு வீட்டில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமாகத்தை இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அப்போ சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் கூட வர்ற ஐப்பசி 14ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானை குரு பார்க்கறனால 7.5 சனி பகவானுடைய பெரிய ஒரு தாக்கங்கள் எதுவும் கிடையாதுங்க. இந்த வருஷம் வந்து திருமண காரியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வர ஐப்பசி 14ஆம் தேதிக்குள்ளே வந்து திருமணங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கும்பராசிக்காரர் நண்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் வந்து கொடுக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு தூரதேசங்கள் சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகமெல்லாம் கும்பராசிக்காரர் நண்பர்களுக்கு இந்த வருஷம் அமைய போகுதுங்க. மற்றொரு கிரகங்கள் அப்படிங்கிறது 3ஆம் இடம் 4ஆம் இடங்கிறது ராகு கேது பகவான். உங்கள் ராசியிலேயே வந்து இப்போ வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால போன ஒரு வருஷம் 1.5 வருஷம் அளவில் வந்து தேவையில்லாத மன அலைச்சல் எல்லாம் ராகு வந்து ராசி மேலே இருக்கிறதுனால மன அலைச்சல் சில பதட்டங்கள் தடுமாற்றங்கள்லாம் போன ஒரு 1.5 வருஷமாகவே இருந்துச்சுங்க. ரெண்டாவது உடல் ரீதியில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளில் கொடுக்கக்கூடிய டைம் எல்லாம் வந்து போன ஒரு 1.5 வருஷமாகவே கும்பராசிக்காரர் நண்பர்களுக்கு ஜென்மச்சனியும் ஜென்மராக வந்து நோய் நொடிகளும் காட்டலாம், மன அலைச்சல் நிம்மதியில்லாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாங்க. உங்களுக்கு சனி பகவான் இந்த வருஷம் புது வருஷம் பிறக்காதுக்கு முன்னாடியே பயிற்சி அடைஞ்சாச்சு. ராகு பகவான் இருந்தாலும் கூட வந்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சிகளாகப்பட்டது பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் கிடையாது. இது வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது பகவான் வந்து இருக்குங்க. இந்த ராகு கேது பகவான் டிசம்பர் 5 கார்த்திகை 18க்கு மேலே வந்து ஜென்ம ராகு வந்து விலகுதுங்க. அப்போ கார்த்திகை 18க்கு மேலே வந்து மன அலைச்சல் உடல் ஆரோக்கியங்கள் மேன்மையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த வருஷம் வந்து இருக்குதுங்க. மற்றொரு கிரகங்கள் அப்படிங்கிறது கேது பகவான். கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து இருக்கிறதுனால கும்பராசிக்காரர் நண்பர்களுக்கு பங்காளி பகையாகும், நண்பர்கள் பகைகள், நண்பர்களுக்குள்ள பிரிவினைகள் இதுகெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருக்கணும். இப்போ இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது ஐப்பசி 14ஓட விலகுது. ஐப்பசி 14க்கு அப்புறம் வந்து இது கேது பகவானால் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து மறையிறதுனால ஒரு மேன்மையான ஒரு யோகங்களும் நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் உங்கள் ராசிக்கு வந்து இருக்குங்க. மொத்தத்தில் வந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் நண்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து 100% வந்து ஒரு 70% நன்மைகளை செய்யக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. மொத்தத்தில் வந்து இந்த 4 கிரகங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையினால் ராகு கேதுவுடைய குற்றங்களும் நிவர்த்தி ஆகுதுங்க. சனி பகவானுடைய 7.5 சனி பாதிப்புகளை கொஞ்சம் தாக்கங்கள் குறைவாகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு முன்னேற்றமான வருடமாகத்தான் இந்த வருஷம் இருக்க போகுதுங்க. நன்றி, வணக்கம்.